Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காயில் அல்வா பண்ண போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காயோட மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம துருகி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் துருக ஈஸியாக இருக்கும். பரங்கிக்காயை நல்லா துருகி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கிடச்சிருக்க அளவு பார்த்திங்கன்னா 5 பெரிய கப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகின உடனே நம்ம பரங்கிக்காயை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விடணும். இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் 1 கப் பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது லோ ஃப்ளேம் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணணும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி வேகுது பாருங்கள். இது நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரும். அப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி திரும்ப கிளறி விடுவோம். இன்னும் வற்றணும் இந்த பாலெல்லாம். இப்போவே நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அந்த பூசணிக்காயோட அந்த பாலெல்லாம் சேர்ந்து வேகும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அல்வா செய்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அது அந்த பதம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். திரும்ப மூடி போட்டு வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு பாலெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். நம்ம இதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்க வேண்டாம். ஆனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். இந்த அல்வாலாம் கிண்டும் போது இந்த மாதிரி கெட்டியான கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காது, இது சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. நம்ம இந்த ஸ்டீலு அந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பாலெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 கப்பு துருகின பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் இப்போ ஏலக்காய், ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய், குங்குமப்பூ ஒரு பிஞ்ச். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வரட்டும். ஓகே, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், தெரிக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், மூடி போட்டுடு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு அந்த கொதிக்கிறது நின்று இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இப்போ தான் அடி பிடிக்கிற ஸ்டேஜ். இது டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை ஆட் பண்ணி பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது நல்லா சுருண்டு வரணும். அப்பப்போ இதை மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு அந்த நம்ம மிக்ஸ் பண்ண அந்த நெய் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள். இப்போது முந்திரி, வறுத்து வச்ச முந்திரியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.